தீபாவளிக்கு இன்னும் 4 தினங்கள் இருக்கும் நிலையில் சிறை சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பிணை விடுப்பில் வீடு திரும்பும் இன்றைய தினத்தை தீபாவளி திருநாளாக கொண்டாடி வருகின்றனர் அதிமுக தொண்டர்கள். காவல்துறைக்காரங்க இருக்கிறவங்க கேமராக்காரங்க எல்லாமே அம்மா வருவாங்களான்ட்டு கடவுள்கிட்ட தவந்து வேண்டிக்கின்னு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்க வயசு பசங்களாக இருக்கிறாங்க, வயசானவங்களாக இருக்கிறாங்க, எல்லாமே இந்து கூட அவங்க டியூட்டியே பார்க்குறாங்களோ இல்லையோ அம்மாவை பார்க்கணும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சேன்ட்டு எல்லாமே இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே அவங்கக்கோசரம் தவமிந்து காத்துக்கிறாங்க. ரம்ஜான் பண்டிகைக்கும் இல்லை, தீபாவளி பக்ரீத்து எந்த பண்டிகையாக இருந்தாலும் தீபாவளிக்கு எல்லா ஜாதியும் ஒன்றா சேர்ந்து அம்மாக்கோசரம் கொண்டாடுவாங்க. நாங்கள் அம்மாவை என்றைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து வீட்டு உள்ளே நுழையில நான். எங்கள் அம்மா வீடு வந்து அங்கே வரணும், அம்மா வந்து எல்லாருக்கும் தொண்டு செய்யணும், அம்மா எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க. எல்லாம் குழந்தை குட்டி காஞ்சிபுரம் போய் ஓட்டு எலெக்ஷன் கேட்கும்போது குழந்தை சொல்லிச்சு, அந்த அம்மா வந்து தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. இந்த தாத்தா வந்து எங்களுக்கு கஞ்சி தான் ஊற்றினாரு, எங்கள் அம்மா வந்து சாப்பாடு போட்டாங்கன்னு சொன்னாங்க. குழந்தை அங்கே போய் ஓட்டு கேட்கும்போது நாங்கள்லாம் நானும் இவங்க எல்லாம் போய் 10 வருஷமாக ஓட்டு கேட்கும்போது அந்த வார்த்தை சொன்னாங்க. அம்மா வர்றது எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அதனால் நாங்கள் காலைல 6 மணிலேருந்து காத்துட்ருக்குறோம். மழையில் கூட பார்க்காம அம்மாக்காக காத்துட்ருக்கோம். நாங்கள் உண்மையிலே மற்ற பண்டிகைகள் தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, விஜயதசமி போன்ற என்னென்ன பண்டிகைகள் இருக்கிறதோ அனைத்து பண்டிகையும் இன்று ஒரு நாள் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும், ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழர்களும் இந்த அம்மா வெளிவருகின்ற இந்த ஒரு நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அம்மா அவர்கள் இந்த வாழ்க்கையை உடைத்து அடுத்த 3 மாதத்தில் மீண்டும் நமது தமிழக முதல்வராக அரியணையில் ஏறுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.